காய்ஸ் இந்த டீ கடைக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா டீ மட்டும் இல்லை, இங்கே மேகி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சொல்லுங்கண்ணா. அருண் ப்ரோவோட மேகி சொல்லுங்கண்ணா. மேகி எவ்வளோண்ணா? மேகி வந்து எக்கு யூஸ் பண்ணோம்னா 50 rupees. நார்மல் வெஜ்ஜி மேகி அப்படின்னா 40 ரூபா. இதே நம்ம லடாக்லாம் போனீங்கன்னா 150 சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மேகி அதெல்லாம். பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீப்பாகவே தராங்க. ஸோ அண்ணன் இப்போ மேகி எப்படி பண்ணுறது அண்ட் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னண்ணா இங்கெல்லாம் அனிமல்ஸ் தொல்லையெல்லாம் இருக்குமாண்ணா? கடையெல்லாம் வந்து இருக்குங்க. அதெல்லாம் கஷ்டம் தான். நம்ம ஃபஸ்ட்டு vlog வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடை தான் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த யானையெல்லாம் வந்து பிரித்து போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஸோ சேம் அதே மாதிரி ஒரு கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மூணார் அதே ஸ்பாட். ஆனால் அந்த அண்ணன் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம அருண் அண்ணன் கடை தான் இங்கே இருக்குது. என்னண்ணா நீங்கள் கேரளாவா இல்லை தமிழ்நாடாண்ணா? ப்ரோ சொந்த ஊர் தமிழ்நாடு. இங்கே அப்பா அம்மாங்க வேலை பார்க்கறதுனால நமக்கு வண்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் எங்கண்ணா? தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சங்கரங்கோயில். சரி, நூடுல்ஸ் செய்ய எடுத்தோன்னே எக்கு. புரியல. கட் பண்ணுவோம். நாங்கள் சமைக்கல. கடைக்கு வந்து மேகி. ஆமாம், முட்டையை வந்து நல்லா ட்ரை பண்ணணும். ஓகே, அண்ணன் வந்து இதுவும் சொல்கிறாரு, ரெசிபியும் சொல்கிறாரு. முட்டையை நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கணுமா? நல்லா ட்ரை பண்ணிக்கிறோம். அந்த முட்டை பொரியல் மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஓகே, அந்த மாதிரி பண்ணணும். அப்போனா அந்த மேகியோட வந்து அந்த முட்டை வாசனை வந்து அடிக்காது. ஓகே. அப்போ இது வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. கண்டிப்பாக. இந்த பார்த்தீங்களா அது உதிரி மாதிரி வந்துட்டோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா இதுக்கும் நல்லா உதிரி மாதிரி வரும். ஓகே ப்ரோ, இதை நமக்கு ட்ரை பண்ணால் போதுமா? ஓகே. அடுத்து வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு மேகிக்கு 1 கப் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஓகே, அது நல்லா வந்து நல்லா வந்துடும். சேஃபாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மசாலா எதாவது ஆட் பண்ணுமால? கண்டிப்பாக இல்லை, மசாலா ஆட் பண்ணணும். அப்படின்னா அதுக்குள்ள டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஓகே. இல்லை மேகி மசாலா மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா சில பேர் அதை மட்டும் விரும்புவாங்க. ஆனால் ரொம்ப செட் ஆகாது அது. கண்டிப்பாக. அதனால் நம்ம ஏதாவது ஒரு மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா ஒரு சிக்கன் மசாலா ஏதாவது நம்ம ஸ்பைசி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரி. இல்லை நார்மலாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சக்தி மட்டன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா? மட்டன் மசாலா. அதை லைட் ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டன் மேகினே சொல்லலாம். மட்டன் மேகி சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம இப்போ 2 மேகி ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அளவாக அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக நம்ம இப்போ ஆட் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ ஆட் பண்ணது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணிப்பேன். ஓகே. அதில் ஒரு லைட் ஆடி அந்த கலர் வந்து எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி அப்படி பண்ணி விட்டுலாம். ஆமாம். அதுக்கப்புறம் 2 மேகி எடுத்துக்கலாம். ஓகே. 2 பேருக்கு 2 மேகி கேட்டேன். 2 பேக்கெட் 4 பேக்கெட் இல்லையாண்ணா? 4 பேக்கெட்டில் ப்ரோ 4 பேக்கெட் போட்டால் அதுக்கு கேட்ட சார்ஜ் வந்துடும். பரவாயில்லையா? 4 பாக்கெட் போடலாம் அப்படின்னா அந்த 6 ரூபா மேகி இருக்குதுங்களா, 5 ரூபா. ஓகே, அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் உள்ள அந்த மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, மேகி மசாலா. ஓகே, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாமே சும்மா ஸ்பைஸியாக இருக்குங்களா? கண்டிப்பாக. அதாவது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக சாப்பிட்றது வந்து இந்த சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இந்த நூடுல்ஸ்லாம் ரொம்ப விரும்பி. நூடுல்ஸ், இந்த பிரெட் ஆம்லேட் இதுதான் அதிகமாக சாப்பிடுவோம். ஓகே. அப்புறம் இந்த மேகி இருக்குல்ல ப்ரோ, இதை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் இது யூஸ் பண்ணால் டக்குன்னு வேகாது. அதனால் கொஞ்சம் உடச்சி போட்டுருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிலாம் இந்த மாதிரி விட்டுட்டு வந்து தனியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அருண் அண்ணா கடைக்கு வந்தீங்கன்னா ரெசிபியோடு சேர்ந்து சமைச்சு தருவார். சாப்பிடலாம். மட்டன் மேகி இப்போ நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டோமா? ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து 2 minutes இப்படி மூடி வச்சிடலாம். ஓகே. வேறு எதாவது ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க? ஆட் பண்ணணும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. வெந்ததுக்கப்புறம் அருண் அண்ணா மீட் பண்ணுவோம். ஓகே. இந்த மரம் ஆடுறதுலாம் நின்றும், அலைகள் ஸ்டாப் ஆயிரும், பூரா பறக்க பாஸ் ஆயிரும். சூப்பர், நல்லா இருக்குல்ல? அவ்வளோதானா? அண்ணன் ரிவ்யூ கொடுத்து ரெசிபிலாம் சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணுமாடா?
நல்லா இருக்காவே. ஸோ ரொம்ப கேமரா ஷை திடுப்புன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். சரி வாய் சாப்பிட விட்டுறோம். சீரியஸ்லி நல்லா இருக்குது கைஸ். நம்ம வழக்கமாக ரேட்டிங் கொடுப்போம். ஸோ 10 out of 8, 7 அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் நல்லா இருக்குது.